செய்தியை பார்க்கலாம். பெரியார் பல்கலைக்கழக முறைகேடு வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் 3 பேர் ரகசிய வாக்குமூலம் அளிக்கிறார்கள். புகார் அளித்த தொழிலாளர் சங்க சட்ட ஆலோசகர் இளங்கோவன் மற்றும் தொழிலாளர் சங்க நிர்வாகிகள் நீதிமன்றத்தில் ஆஜராகி ரகசிய வாக்குமூலம் அளித்தனர். சேலம் 6வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் 3 பேரும் ஆஜராகி ரகசிய வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். பெரியார் பல்கலைக்கழக முறைகேடு வழக்கில் துணைவேந்தர் மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெரியார் பல்கலைக்கழக முறைகேடு வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் 3 பேர் ரகசிய வாக்குமூலம் அளிக்கிறார்கள். இது பற்றிய முழு விவரங்களை நமது சேலம் செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் அசோக். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக விதிகளை மீறி தனியார் அமைப்பு, அதாவது பூத்தர் என்ற தனியார் அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை உடனடியாக விசாரிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் சமீபத்தில் உத்தரவிட்டது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு தொடர்பாக குற்றப்பத்திரிகையும் விரைவில் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு தெளிவு விதித்திருந்தது. இதன் அடிப்படையில் சேலம் மாநகர காவல்துறையினர் இந்த வழக்கை மீண்டும் துரிதமாக விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஏற்கனவே இந்த வழக்கு புகார்தாரரான இளங்கோவன், அதாவது தொழிலாளர் சங்கத்தினுடைய சட்ட ஆலோசகர் இளங்கோவன் மற்றும் தொழிலாளர் சங்க நிர்வாகிகள் சக்திவேல் மற்றும் கலைவாணி ஆகியோரிடம் காவல்துறையினர் விசாரணை சம்மன் அனுப்பி அவர்களை நேரடியாக வரவழைத்து அவர்கள் வாக்குமூலத்தை பதிவு செய்தனர். இந்த நிலையில் இதனால் அடுத்த கட்டமாக இந்த முறைகேடு வழக்கு தொடர்பாகவும் அதே போன்று பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீதான வன்கொடுமை தடுப்பு வழக்கு தொடர்பாகவும் தற்போது சேலம் 6வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் 3 பேரும், அதாவது பெரியார் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கத்தின் சட்ட ஆலோசகரான இளங்கோவர், அதாவது இந்த வழக்கின் புகார்தாரரான இளங்கோவன் மற்றும் தொழிலாளர் சங்க நிர்வாகிகள் சக்திவேல் மற்றும் இசைவாணி ஆகியோரிடம் தற்போது நீதிமன்றத்தில் ரகசிய வாக்குமூலம் பெறப்பட்டு நீதிமன்ற வளாகத்தில் ரகசிய 3 பேரும் தனித்தனியாக நீதிபதி முன்பாக ரகசிய வாக்குமூலம் அளித்து வருகின்றனர். இந்த வழக்கு தொடர்பாக விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து சேலம் மாநகர காவல்துறையினர் இந்த வழக்கை துரிதப்படுத்தியுள்ளனர். விரைவில் இந்த வழக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.